கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் முதலமைச்சருடைய இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடந்தது. திமுக தரப்பிலிருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு ப. சிதம்பரம் அவர்கிட்ட சொல்லியிருப்பதாகவும், அதை திரு ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்துக்கிட்ட சொல்வதாகவும், ஸோ இதில் டிசைட் பண்ண போகிறது திமுக அவங்களுடைய டிசிஷனை சொல்லிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுடைய டிசிஷனை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நிற்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்படியா இருந்தாலும் இன்று இரவுக்குள்ளாக திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்பதே தற்பொழுது இரு கட்சிகளில் இருந்தும் பெறப்படக்கூடிய ஒரு முக்கிய கள யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த அடுத்த கட்ட பணிகள்லாம் நடத்தணும். ஸோ நாளை மறுநாளோடு அதுக்கான நிலவரம் அப்படிங்கிறது முடியுது. அப்படிங்கும்போது அதுக்கு இப்போ கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை சட்டப்பேரவை கூட்டணி அரசியலை தீர்மானிக்கிறது மாநிலங்களவை உடைய அரசியல் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் இந்த ஆலோசனை நடந்தது. இருதரப்பிலும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுக்கு முன்னாடி பேசப்பட்டதுக்கும் இப்போ திரு ப. சிதம்பரம் களத்தில் இறங்கி பேசியிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதே அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. கிரீஷ் ஜோடங்கரை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவருடைய கருத்தும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய கருத்துமே முரணாக இருந்ததுங்கிறதையும் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் தான் காங்கிரஸுடைய மேலிடத்துடைய அட்வைஸின் படி திரு ப. சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் களச்சூழலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது, பேசினாங்க, இது எல்லாமே காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு இறுதி முடிவு இது சம்பந்தமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் சில நாட்களுக்குள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். இப்போ தொகுதி பங்கீடு இப்போட நிறைவு செஞ்சாதான் அடுத்தடுத்த பணிகளில் அவங்க தீவிரம் காட்ட முடியும் அப்படிங்கிற சூழலில் காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35லிருந்து 40க்குள்ளாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ கடந்த முறை கொடுத்த அதே 25 இடங்கள் அப்படிங்கிறதுலையே அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த இன்னும் கூடுதலாக ராஜ்யசபா சீட்டுமே காங்கிரஸ் தரப்பிலிருந்து கோடப்படக்கூடிய சூழலில் அதுக்கு திமுக என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் ஃபைனலாக டிசிஷன் எடுக்கக்கூடியது திமுக தலைவரும் முதல்வருமான திரு மு.க. ஸ்டாலின். அவருடைய தரப்பு சொல்லியாச்சு. ஸோ இதில் முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது தற்பொழுது கள யதார்த்தமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டி.வி. சோமு. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நடந்திருக்கு இந்த திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்று மாலை அல்லது இரவுக்குள்ள இது சம்பந்தமான இறுதி முடிவு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குமா? திரு ப. சிதம்பரம் அவர்களே களத்தில் இறங்கி பேசியிருக்கிறாருங்கும் போது ஆமா, அதுல பாசிட்டிவ்னா இப்ப திமுக சொன்னது மாதிரி தான் நடக்கும். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், 25 சீட்டுக்கு மேல அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்கும். அதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடந்த முறை 25 அப்படிங்கிறப்ப இப்ப கூடுதலா நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை கூட சீட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேல எக்ஸ்ட்ரா சீட்டு அப்படிங்கிற விஷயமே அவங்க பக்கத்துல இருந்து வராது. இது திமுக சைட்ல நீங்க சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல அவங்க 35ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்கன்னு தானே சொல்லப்படுது. ஆமா, 35 இல்ல, அவங்க 135 கூட கேட்கலாம். ஆனா யதார்த்தம் அது இல்லையே. இப்ப நான் பல தடவை சொன்னதுதான், 2014 தான் கடைசியா தனியா நின்னாங்க, வாங்கினது 4.3. இப்ப இந்த புரட்சி பேசக்கூடிய மாணிக்கம் தாகூர் வாங்கினது 30,000 ஓட்டு. உதாரணத்துக்காக சொல்றேன், ஒட்டு மொத்தமா 4.3. இப்ப இவரு சொல்றாரு கிறிஸ்து சோடங்கரா, அவர் 20% வாக்கு இருக்கு எங்களுக்குன்னு சொல்லி இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப 2014 4.3ங்கிறது 2026 12 வருஷத்துக்குள்ள எப்படி வெளியில தெரியாம ரகசியமா வாக்கு வங்கியை ஏத்துனாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரிய அளவுல கூட்டங்களோ இல்ல மாநாடோ இல்ல கட்சி விஷயங்களோ இல்ல மக்களுக்கான போராட்டங்களோ எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி வளர்த்துருப்பாங்க? அப்படிங்கிறப்ப இது இந்த 35 கேட்கறது 135 கேட்கறதுங்கிறதுலாம் அதீதம் அப்படிங்கிறது அவங்களுக்கே உணர்ந்துருப்பாங்க. அதை உணர்ந்தும் கேட்கறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாததெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். தொகுதி எண்ணிக்கையை ஜாஸ்திப்படுத்தணும் அப்படிங்கறத ஒவ்வொரு கட்சியுமே எதிர்பார்க்கும். அது மாதிரி காங்கிரஸ் மாதிரியான கட்சி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்ல. நிச்சயமா எல்லா கட்சியுமே தங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும், முதலமைச்சர் பதவி வேணும்,
இதுங்கிறது எல்லா அதுக்காக தானே கட்சிக்குங்கிற ஒரு நோக்கமே வருது. அதனால அது தவறு இல்லை. அதுக்கான அடிப்படை வேலைகளை செய்யணும். இப்போ வந்து தொண்டர்களை வந்து வளர்த்தெடுக்கணும், தொண்டர்களை பெருக்கணும், அதுக்கு மக்களுக்கான ஒரு விஷயங்களும் போராட்டம் நடத்தணும். இல்ல வந்து ஆளுங்கட்சி கூட்டணி எம்எல்ஏவாக இருந்தா அவங்களுக்கு மக்களுக்கான விஷயங்களை செய்யணும். இது எதுவுமே செய்யாம இது வந்து முதல்ல மக்கள் ஆதரவு வரணும், அவங்க மூலமா எம்எல்ஏக்கள் அதிகரிக்கணும், அப்புறம் கூட்டணி ஆட்சி வரணும், அப்புறம் முதலமைச்சர். இதுதான் படி. ஆனா இவங்க எடுத்த உடனே வந்து எங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, அதிக சீட்டு கொடுத்து எங்களை வந்து மந்திரி சபையில இடம் கொடுக்கணும், கூட்டணி ஆட்சி, அதுக்கப்புறம் நாங்க கட்சியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு திமுக கட்சி இருக்கு. திமுகன்னு இல்ல, வேற கட்சி. இப்ப அதிமுக கூட கூட்டணி இருக்கட்டும், காங்கிரஸே கூட இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக இப்ப பாஜக இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப பாஜகவுக்கு அது வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட அதிகமா கொடுத்துருவாங்களா? அது எந்த கட்சியுமே செய்யாத, அது முறையும் கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ்க்கான ஆசைகள் நியாயம், ஆனா ஆசைக்கேற்ற உழைப்பு இருந்திருக்கணும். நீங்க விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்துல எல்லாம் வந்து நீங்க படுத்து தூங்கிட்டு அறுவடை பண்ற நேரத்துல மட்டும் கருக்கத்தை வேற எடுத்துட்டு வந்தீங்கன்னா வயல் வந்து காலியா தானே இருக்கும். நான் அறுவடை எடுத்துட்டு வந்துட்டேன், தேர்தல் வேற வந்துருச்சு, நீங்க எங்களுக்கு நாங்க வந்து கதிர் இருக்கிறோம் அப்படின்னா, கதிர் இருந்தா தானே நீங்க முதல்ல வந்து அதுக்கான நிலத்தை சமன்படுத்தணும், நீர் பாய்ச்சணும், விதைய நடணும். எதுவுமே பண்ணல. எல்லாமே அறகுறையா இருக்கு, இல்ல வந்து குறையா இருக்கு. நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி தரப்புல சொல்றீங்க, திமுகவால இப்ப காங்கிரஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியுமா? அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா இந்த கட்டத்துல திமுகவால? எந்த கட்சியுமே இழுபறியிலே போயிட்டு இருந்தது, அவங்க கேட்கறது இவங்களால கொடுக்க முடியலங்கும் போது வேற ஒரு டிசிஷனை திமுக எடுக்க முன் வருமான்னு கேட்கிறேன். நிச்சயமா அதுதான் எடுப்பாங்க ஃபைனலா. இப்ப ஏன் வந்து விட்டு கொடுக்காம இன்னும் இழுத்து பிடிச்சி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தேர்தல் அரசியல்ல வந்து ஒரு ஓட்டுலயே வந்து வெற்றி தோல்வி மாறுபடக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. இங்க விகிதாச்சார தேர்தல் முறைங்கிறது சில நாடுகள்ல உண்டு, இங்க அது இல்ல. ஒரு கட்சி எந்த அளவுக்கு வாக்கு வாங்கி இருக்குதோ அந்த சதவீதத்தின் அடிப்படையில இடங்கள் கொடுப்பாங்க, அது இங்க இல்ல. அப்ப ஒரு தொகுதியில 10 லட்சத்துக்கு ஒரு வாக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருமே வாக்கு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். 5 லட்சம் ஓட்டு ஒருத்தர் வாங்குறாரு, 5,01,000 வாங்கினவருன்னா அவர் தான் வெற்றி. இந்த 5 லட்சம் ஓட்டு வீணா போயிடும். அப்படிதான் இங்க அப்படிங்கறதுனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை கூட பெரிய கட்சிகளை அனுசரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அதுக்கு வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இப்ப தேமுதிகவுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு? இப்ப 2021 தேர்தலில் 0.4 0.5 1% கூட அது வாங்கல. அதுக்கு எதுக்கு வந்து அதை கூப்பிடுறாங்க? அப்ப ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் இது பண்றாங்க. அதே போல இந்த தொகுதிகள்ல சுயேட்சைகள் யாராவது நின்று அவங்க ஒரு 100 ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க சொல்ற அதே காரணத்தினாலதான் திமுக காங்கிரஸ் கேட்கக்கூடிய நம்பருக்கு ஒத்து வருவாங்களா, அவங்க அந்த சரி முன் வரும் அப்படின்னு முன் வருவாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. நிச்சயமா அது வந்து ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க வாக்கு தேவைங்கிறதுனால ஒட்டுமொத்தமா வந்து அள்ளி கொடுக்க முடியாது இல்ல. இப்ப காங்கிரஸால எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி அதுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப 2014 4.3 ஒரு 12 சீட்டு கொடுக்கலாம், அதான் அதோடைய தகுதியான ஒரு விஷயம். ஆனா ஒரு தேசிய கட்சி ரொம்ப நாள கூட்டணியில இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க 25ங்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதே காங்கிரஸுக்கு வந்து 1980 114 சீட்டை கொடுத்துட்டு 2 சீட்டு குறைவானதுதான் திமுக. அப்புறம் 2011 63 சீட்டு கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் 41 சீட்டு கொடுத்துச்சு. அது இல்லைங்கள. ஆனாலும் இவங்க வாக்கு சதவீதம் இல்லைங்கிறப்ப இந்த 25ங்கிறதே உங்களுக்கு அதிகம் தான், அதை வச்சீங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. அது யதார்த்தமும் கூட. முதல்ல இவங்க கட்சியை நல்லா வளர்க்கட்டும். கட்சியை வளர்த்துட்டு எங்களுக்கு எல்லா கிராமங்களும் கிளைகள் இருக்கு, நாங்க ஒரு 10 போராட்டம் நடத்தணும், பாத்தீங்களா தமிழ்நாடே அது இருக்கு, மாநாடு நடத்தணும், அங்கங்க இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம், அதனால எங்களுக்கு ஒரு 60 சீட்டு கொடுங்கன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி 60 சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? அது கொடுப்பாங்க. இப்ப தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்தப்ப கணிசமான சீட்டு வாங்கலையா? அது அப்ப அந்த அளவுக்கு வாக்கு வாங்கிடும். இன்னைக்கு தேமுதிக நிலைமை வேற, இன்னைக்கு செல்வாக்கு இல்ல, அப்ப அன்னைக்கு இருந்தது. அது மாதிரி முதல்ல நான் என்னால அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை சதவீதத்தை வந்து நம்ம உதவியா இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். என்னால 2 ஓட்டு வரும், ஆனா எனக்கு இது 25 சீட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து ஒரு கட்சி ஏத்துக்குவாங்க? தவிர இன்னொரு என்னன்னா, தமிழ்நாடு முழுவதுல சில தொகுதிகள் தவிர வேற எங்கனாலும் சரி, இப்ப உங்களுக்கே கூட அந்த அனுபவம் இருந்திருக்கும். நீங்க பிறந்த ஊர்லயோ இல்ல போய் சென்னையிலயோ காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிக்கிறாருன்னா பூத் ஸ்லிப்போ இல்ல ஏதோ வீட்டுக்கு வந்து வாக்கு கேட்கவோ வருது. திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக ஆட்களும், அதிமுக கூட்டணி இருந்தால் அதிமுக ஆட்களும் தான் வருவாங்க. காங்கிரஸ் ஆட்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ரேரு.
ஒரு சில பகுதியில இருக்கலாம் அந்த மாதிரி கன்னியாகுமரி மாதிரி, அவ்வளவுதான். இந்த அளவுல இருந்துட்டு தொண்டர் பலமும் கிடையாது, கட்சி வாக்கு வங்கியும் கிடையாது. இப்ப தேசிய கட்சின்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு காங்கிரஸ் உடைய நிலைமை. இந்த லெவல்ல இருந்துகிட்டு எங்களுக்கு வந்து 39 சீட்டு வேணும், 69 சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், எம்பி சீட்டு வேணும், அது இதுங்கிறதெல்லாம் வந்து எப்படி ஒரு கட்சி ஏத்துக்குவாங்க? ரைட், பார்ப்போம். திரு டிவி சோமு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.